Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் and டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் தோரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 minutes ஊற வச்சிருங்க. ஸோ பாருங்க 10 minutesக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சமாக சிட்டிகை சேர்த்துக்கோங்க. பருப்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. ஸோ விசில் வரட்டும். நம்ம அது வரைக்கும் கீரை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் முருங்கைக்கீரை. இப்போ புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு அப்புறம் இப்போ பருப்பு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் நல்லா உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் மேஷ் பண்ணணுன்ட்டே தேவையில்லை. அந்த கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தாளிச்சிடலாம் குழம்பு. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லிஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கொழும்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச புளி இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அது கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளி எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில். ஸோ பாருங்கள் இந்த பருப்பு நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு பிறகு நீங்கள் நிறைய குக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 5 minutes குக் பண்ணால் போதும். ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள், லிட் க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அந்த முருங்கைக்கீரையோட க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக கருப்பாக மாறிடும். ஸோ பாருங்கள் இப்போது சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.